ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். செய்யறதுக்கு முதல்ல ஒரு தாச்சுல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இல்ல 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நல்லா பொரியும். கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இல்ல 2 பெரிய வெங்காயம் 10 போல பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாவை பாதியா கீழ் சேர்த்துட்டு கூடவே 4 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 4 பழுத்த தக்காளி ரப்பா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரு 50% வதங்கினதும் இது கூட வந்து வீட்டுல வச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது கூடவே வந்து நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து 1/4 கப் தண்ணியில நல்லா கரைச்சி எடுத்துட்டு திக்காட்டு அந்த புளி தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். புளி கொஞ்சம் நிறைய இருந்தா தான் நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு. இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கொதிக்க விட்டுலாம். எல்லாத்தையும் கலந்து லைட்டா இந்த மாதிரி ஒரு கொதி வரும்போது இது கூட நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுருங்க. இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா கம்ம மீன் குழம்பு சூப்பரா ரெடியா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. பாய்.